15 15/4/2025. இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, 15ங்கிறது வந்து ஆங்கில தேதி, 2ங்கிறது வந்து மலையாள தேதி, 16ங்கிறது வந்து இஸ்லாம் தேதி. இப்போ எப்படி ரிசல்ட் வச்சுருக்காங்கன்னா 02/16, அதாவது மலையாள தேதி, முஸ்லீம் மந்த்து தேதி எடுத்து அப்படியே ரிவர்ஸில் 6120 6120 இதுதான் இன்றைக்கி ரிசல்ட்டு. டேட் வச்சு அப்படியே மாறாமல் இறங்கியிருக்குது. ஒரு நாள் அடுத்த நாள் தேதி வச்சு ரிசல்ட் கொண்டு வருவாங்க, ஒரு நாள் கரண்ட் தேதி வச்சு கொண்டு வருவாங்க, ஒரு நாள் நேற்றைய தேதி வச்சு கூட கொண்டு வருவாங்க. ரெண்டாவது வந்து மலையாள தேதியும் முஸ்லீம் தேதியும் ஒரு நாள் முன்ன பின்ன உள்ள தேதி எடுத்து ரிசல்ட் கொண்டு வருவாங்க. இவங்க இப்படி தான் கொண்டு வருவாங்க. அதுக்கேற்றாடி நம்ம கால்குலேஷன் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போது இன்றைக்கி 2வது ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி 2வது ரிசல்ட் வந்திருக்கிறது வந்து 67/18/66 67/66 வச்சு இடையில 18 வச்சுருக்காங்க. சரி, நாளைக்கு என்ன ரிசல்ட்டாக இருக்கும்? நம்ம வந்து ஒரு சிலர் கொடுக்குற கால்குலேஷன் வந்து காலையில் கொடுக்குறாங்க. அந்த கால்குலேஷன் வந்து எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் அந்த கால்குலேஷன் வச்சு நாளைக்கு வந்து காலைல 11 மணிக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். எனது கணிப்பு வீடியோ வந்து 1:30 மணிக்கு வரும். நாம் சொல்கிறது எப்போயுமே ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு டிக்கெட்டுக்கு மேலே என்றைக்கும் போடாதீங்க. நம்ம ப்ரைஸ் அடிக்க தண்டியும் ஒரு டிக்கெட்டுக்கு மேலே என்றைக்கும் போடாதீங்க. ப்ரைஸ் அடிச்சிட்டோம்னா அடுத்து நம்முடைய கால்குலேஷன் வந்து எளிதாக மாறிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். 15ங்கிறது வந்து ஆங்கில தேதி, 2ங்கிறது வந்து மலையாள தேதி, 16ங்கிறது வந்து இஸ்லாம் தேதி. இப்போ எப்படி ரிசல்ட் வச்சுருக்காங்கன்னா 02/16, அதாவது மலையாள தேதி, முஸ்லீம் மந்த்து தேதி எடுத்து அப்படியே ரிவர்ஸில் 6120 6120 இதுதான் இன்றைக்கி ரிசல்ட்டு. டேட் வச்சு அப்படியே மாறாமல் இறங்கியிருக்குது. ஒரு நாள் அடுத்த நாள் தேதி வச்சு ரிசல்ட் கொண்டு வருவாங்க, ஒரு நாள் கரண்ட் தேதி வச்சு கொண்டு வருவாங்க, ஒரு நாள் நேற்றைய தேதி வச்சு கூட கொண்டு வருவாங்க. ரெண்டாவது வந்து மலையாள தேதியும் முஸ்லீம் தேதியும் ஒரு நாள் முன்ன பின்ன உள்ள தேதி எடுத்து ரிசல்ட் கொண்டு வருவாங்க. இவங்க இப்படி தான் கொண்டு வருவாங்க. அதுக்கேற்றாடி நம்ம கால்குலேஷன் எடுக்கணும். அப்படி எடுத்தோம்னா நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போது இன்றைக்கி 2வது ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி 2வது ரிசல்ட் வந்திருக்கிறது வந்து 67/18/66 67/66 வச்சு இடையில 18 வச்சுருக்காங்க. சரி, நாளைக்கு என்ன ரிசல்ட்டாக இருக்கும்? நம்ம வந்து ஒரு சிலர் கொடுக்குற கால்குலேஷன் வந்து காலையில் கொடுக்குறாங்க. அந்த கால்குலேஷன் வந்து எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அதனால் அந்த கால்குலேஷன் வச்சு நாளைக்கு வந்து காலைல 11 மணிக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். எனது கணிப்பு வீடியோ வந்து 1:30 மணிக்கு வரும். நாம் சொல்கிறது எப்போயுமே ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு டிக்கெட்டுக்கு மேலே என்றைக்கும் போடாதீங்க. நம்ம ப்ரைஸ் அடிக்க தண்டியும் ஒரு டிக்கெட்டுக்கு மேலே என்றைக்கும் போடாதீங்க. ப்ரைஸ் அடிச்சிட்டோம்னா அடுத்து நம்முடைய கால்குலேஷன் வந்து எளிதாக மாறிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.